ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அபிநயமூர்த்தி. இப்போ சப்பாத்திக்கு உருளைக்கிழங்கு குருமா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுப்பாங்க, ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய், கடுகு, கறிவேப்பிலை, வெங்காயம் இதெல்லாம் போடுங்க. வெங்காயம், பூண்டு, கறிவேப்பிலை, தக்காளி, 3 பச்சை மிளகாய் எல்லாம் கட் பண்ணி அரிஞ்சு வச்சுக்கோங்க. இது தேவையான பொருட்கள். இப்போது கொஞ்சமாக கடுகு போடுங்க. சிடிந்து வந்தோடனே கறிவேப்பிலையும் வெங்காயமும் போடுங்க, பூண்டும் கூடவே பச்சை மிளகாவும் போட்டுக்கோங்க. நல்லா வதக்குங்க. வதங்கட்டும். இது நல்லா 3 தக்காளி கட் பண்ணி வச்சுக்கோங்க ரெடியாக. நான் பூண்டு அப்படியே கட் பண்ணி போட்டுக்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் நசுக்கி கூட போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கட்டும். பக்கம் மாவும் பிசைஞ்சு வச்சுக்கோங்க. நல்லா ஊறட்டும். உருளைக்கிழங்கு ஒரு 3 வேக வச்சு எடுத்துக்கிறேன். முறிச்சு தோலில் உரித்து வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நான் இப்போ தான் பிசையணும். ஒன்று மண்ணுமாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக நிறைய பிசைஞ்சிடாதீங்க, கொல கொலம் நல்லா இருக்காது. இப்போ 3 தக்காளி நல்லா வதங்கிட்டோம். வதங்கிட்ட பின்னாடி உருளைக்கிழங்கு போடுங்க, மசிச்சு வச்சுது. இப்போ பாருங்கள், கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நல்லா கொதிக்கிட்டோம். கடலமாவு 1 ஸ்பூன் எடுத்து கலக்கி வச்சுக்கோங்க. லாஸ்ட்டு ஃபைனல் அது கடலமாவு கொட்டிட்டு கிளறிட்டிங்கன்னா இந்த மாதிரி கெட்டியாகிடும். சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சப்பாத்தி, பூரி, தோசை அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.